அன்பாலே அழகாகும் வீடுன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து அடித்து தான் வளர்த்தி உங்கள் குழந்தைங்களை நீங்கள் வந்து மேலே கொண்டு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் அடித்து தான் இருப்பீங்க. அவங்க உங்கள் பேச்சை ஒரு கட்டத்தில் வந்து நிறுத்திடுவாங்க. இந்த குழந்தைங்க பார்த்தீங்கன்னா அடமண்ட்டாக ஸ்டப்பான ஒரு கேரக்டரோட வந்து வளரும். ஆனால் அன்பை சொல்லி கொடுத்து நீங்கள் வளர்க்குறீங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு உங்கள் குழந்தை உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை செய்யுது அப்படிங்கிறது அவங்க பிரச்சனை. அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை நீங்கள் பண்ண விட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்கள் மேலே கோபம் வரவே வராது. நீங்கள் டிசிப்ளின் ஆகணும்னு நீங்கள் ட்ரை பண்ண உங்கள் குழந்தைங்க விட்டு விலகி போயிட்டே இருக்கும். ஆனால் டிசிப்ளின் எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னா, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறத உங்கள் குழந்தைங்க பார்த்தாங்க அப்படின்னா அவங்க உங்களோட வே ஆஃப் திங்கிங்கு ஆட்டோமேட்டிக் கல்யாணம் ஆயிடுவாங்க. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்கள் குழந்தைங்க உங்கள் மூலமாக வந்தவங்க. உங்கள் மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் உங்களுக்கு கிடையாது. அவங்களாவே இருக்கணும் அப்படிங்கிறதா இந்த பிரபஞ்சத்தோட விதியுமே கூட. என்ன மாதிரி என் பையன் இருக்கணும், என்ன மாதிரி இல்லை, என் குணம் இல்லை அப்படின்னு என்றைக்குமே நினைக்காதீங்க. அவங்க குணம் இருந்ததுன்னா தான் அவங்க இண்டிவிஜுவலாக யுனிக்காக ஒரு தனித்துவமான ஒரு ஆளாக வந்து அவங்க வாழ்க்கையில் வந்து அவங்களால பிரகாசிக்க முடியும், சாதிக்க முடியும். உங்களோட கருத்துக்களை உங்கள் குழந்தைங்க மேலே திணிக்க அது ஒரு சரியான ஒரு எடுத்துக்காட்டாக என்றைக்குமே இருக்காது.